பாதிக்கப்பட்டவரின் குரல் கடித வடிவில். ஏங்கய்யா, நாங்கெல்லாம் வாழக்கூடாதா? உடுக்கிறதுக்கு ஒரே ஒரு துணி வருஷம் ஃபுல்லா வேணுங்கிறது ஆடம்பரமா? எங்க குழந்தைகளுக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைக்காதா அப்படின்னு நினைக்கவே கூடாதா? மழையா இருந்தாலும் எங்க இருப்பிட சாலைதான், வெயிலா இருந்தாலும் எங்க இருப்பிட சாலைதான். இந்த நிலை மாறவே கூடாதா? பிறந்த பிறகு கண்ணாடி பார்த்தப்போ அழகா இருந்தேன், இப்ப கண்ணாடி பார்க்கறேன், உடம்பு ஃபுல்லா அழுக்கு மட்டுமே இருக்கு. ஐயா, வாழும்போதுதான் ஆதி இல்ல, நாங்க செத்தா கூடவா இங்க தூக்க ஆள் இல்ல? இத நினைச்சே சாகுறோம் தினமுமே. ஐயா, ஐயா, ஐயா. மனிதனின் பயணம் மரணத்தை நோக்கியே நகர்கிறது. மனிதன் என்ற ஒற்றை வார்த்தையில் நாம் அனைவரும் அடங்குவோம். அனாதைகள், ஆதரவற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், பணக்காரன், நடுத்தரமானவன், ஏழை என்ற அனைவரும் இறந்தாலும் பெயர் ஒன்றுதான், பிணம். ஜாதி மத பேதமின்றி யாரும் இல்லாதவர்களுக்கு அனைத்துமாக நாங்கள் இருக்கிறோம், உங்கள் இறப்பிலும் உங்களின் மகனாக உங்களை உங்கள் மத அடையாளங்களோடே அடக்கம் செய்கிறோம் என்ற துணிச்சலோடு 20 வருடத்திற்கும் மேலாக களமாடி வருகிறது ஜீவசாந்தி அறக்கட்டளை. கொரோனா போன்ற நெருக்கடியான காலகட்டத்தில் மனிதத்தை காப்பாற்றும் மனிதநேய பணியே சிறந்தது என்று பல்வேறு வகையில் பாதிக்கப்பட்ட மக்களோடு பணியாற்றிய பெருமைக்குரியவர்கள். அப்படி நோயின் தீவிரத்தையும் பாராமல் பணியாற்றிய இவர்களின் சக பணியாளர்கள் இதனால் மரணத்தை சுவைத்த வரலாறுகளும் உண்டு. அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்காமல் தங்களின் சுகத்திற்காக ஆணும் பெண்ணும் உருவாக்குகிற பச்சிலம் குழந்தைகள் பிறக்கும் முன்பே இறந்து விடுவது கொடுமையின் உச்சம் அல்ல. அந்த குழந்தைகள் பெற்றவர்களே விட்டு செல்லும் அவலமே உச்சபட்ச கொடுமை. அக்கொடுமைக்கும் தீர்வு கண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மட்டுமின்றி அக்குழந்தைகளையும் அன்போடு அடக்கம் செய்யும் அன்பிற்குரியவர்கள். தினமும் அரசு மருத்துவமனைக்கு வெளியே பசியால் வாடுபவர்களுக்கு இவர்களின் வாகனத்தை காணும் போது எல்லையற்ற மகிழ்ச்சி. அந்த வாகனத்தில் உணவு பரிமாறும் போது அதுவே அவர்களின் அமிர்தம். இப்படி எண்ணற்ற சேவைகளை எவ்வித எதிர்பார்ப்புமின்றி செய்து வரும் ஜீவசாந்தி அறக்கட்டளை அனைத்து வகையான முதலமைச்சர்களின் கைகளால் விருது வாங்கி உள்ளது இவர்களின் சிறப்பான சமூக பணியை குறிக்கிறது. கிட்டத்தட்ட 12,000க்கும் மேற்பட்ட அனாதை உடல்களை அடக்கம் செய்துள்ள ஜீவசாந்திக்கு 1000க்கும் மேற்பட்ட விருதுக்கான அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அப்படிப்பட்ட களப்பணியாளர்களை சிறந்த அறக்கட்டளையின் கதாநாயகன் என்று அங்கீகாரம் அளிப்பதில் ஒட்டுமொத்த அரங்கமும் எழுந்து நின்று பெருமை கொள்கிறது. வாழ்ந்தாலும் மனிதமே, வீழ்ந்தாலும் மனிதமே, எழுந்து வா எங்களின் இதயமே.